வெல்கம் டு உமா சிவா கிச்சன். இன்றைக்கி ஒரு தோசை வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோதுமை ரவை தோசை தாங்க செய்ய போகிறோம். கோதுமை ரவா தோசை, வீட் ரவா தோசை. வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஒரு பவுலை எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் உங்களுக்கு தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஒரு கப்பு ரவை ஊற வச்சுக்கோங்க தண்ணியில். ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. அப்புறமா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெறுமனே கோதுமை மாவை தான் நான் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டே நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பவுல் ஃபுல்லாக தான் நான் வந்துட்டு தோசை ஊற்ற போகிறேன். ஸோ அதுக்கு நம்ம 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். கறி லீவ்ஸு, கருவேப்பிலை வந்துட்டு கொஞ்சம் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கலாம். இது வந்துட்டு இந்த கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் இல்லாத நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். வெங்காயம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்க்கறதுனால நான் வந்து காஞ்ச மிளகா சேர்க்கலை. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகா இல்லை காஞ்ச மிளகா போடும்போது நீங்கள் குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு போடுங்க. உங்களுக்கு எந்த மிளகா பிடிக்குமோ அந்த மிளகா போட்டுக்கலாம். பட் இதுக்கு காஞ்ச மிளகாவும் நல்லாயிருக்கும், பச்சை மிளகாவும் நல்லாயிருக்கும். ஸோ சீரகம் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். எல்லாமே அப்படியே பச்சையாகவே தான் போடுறேன். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணியாக கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருக்கிற கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மாவு வந்துட்டு கரைச்சிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு நல்லா மாவு வந்துட்டு தோசை வந்து கிறிஸ்பியாக வரும். ஸோ இப்போ வந்து ரவையை ஊற வச்ச ரவையை நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ அது நல்லா ஊற வச்சோடனே நம்மளுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடும். இப்போ வந்து நல்லா நீங்கள் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். தண்ணியாக ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். அப்போனா நம்ம தோசை ஊற்றுறதே வந்துட்டு எப்படி ஊற்ற போகிறோன்னு பாருங்கள். நம்ம நார்மல் இட்லி தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கக்கூடாது. நல்லா தண்ணியாக கலந்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஊற்றும் போது கிறிஸ்பியாக வரும். இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இந்த மாவு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தவா எடுத்து எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெயை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. தவாவில் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு தான் இது வந்து தோசை ஊற்றணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக நல்லா வரும். இப்போ தோசை ஊற்றும் போது நம்ம ஓரத்துலேருந்து தோசை ஊற்றணும். இது மாதிரி தான் ஊற்றணும். ஒரு டைம் ஊற்றிட்டு திரும்ப மேலேயே அதே ஊற்றக்கூடாது. ரவா தோசை எப்படி நம்ம ஊற்றுவோமோ அதே மாதிரி தான் நம்ம இந்த தோசையும் ஊற்றணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த டாட் டாட்டாக வரும். ஸோ ஆயில் வந்துட்டு நீங்கள் போடும்போது அந்த டாட் டாட் உள்ளே கொஞ்சம் போட்டிங்கனாக்கா நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும். ஒரு 5 கிளாஸ் கோதுமை மாவு எடுத்திங்கன்னா ஒரு அரை கிளாஸ், 1 கிளாஸ் வந்து ரவை எடுத்துக்கோங்க. ஆனால் ரவை ஊற வச்சுட்டு தான் பண்ணணும். ஸோ இது நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த கிறிஸ்பினஸ் வரும். நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருக்கும். ஆயில் வந்துட்டு நல்லா போடணும். இதுக்கு கண்டிப்பாக ஆயில் சேர்த்தா தான் நம்மளுக்கு வந்துட்டு அந்த கிறிஸ்பினஸ் வரும். இல்லைனாக்கா நம்மளுக்கு ஒரு மாதிரி சாஃப்டாக தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் ஆயில் கண்டிப்பாக போடணும். டயட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆயில் கம்மியாக சுட்டுதாங்க. பட் அது வந்து கிறிஸ்பியாக நம்ம வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பாருங்கள், இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது தோசை. இதை மாதிரி எல்லா தோசையும் சுட்டு எடுத்துக்க வேண்டியது தான். இன்னொரு டைம் நான் வந்து தோசை எப்படி ஊற்றணுன்ட்டு சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், அந்த ஓரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்.
ஆனால் அகெயின் வந்துட்டு ஊற்றுனது மேலேயே ஊற்றக்கூடாது. அந்த கேப் இருக்கிற இடத்துல தான் நம்ம வந்துட்டு ஊற்றணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும். இல்லைன்னா மேலே மேலே ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா குண்டாயிடும். தோசை வந்துட்டு உங்களுக்கு கிறிஸ்பியாக வராது. இந்த ஊற்றுறதுல தான் இருக்குது நம்மளுக்கு தோசையுடைய கிறிஸ்பினஸ்ஸு. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா பாருங்கள், இப்போ பார்க்கும்போதே தெரியுது உங்களுக்கு, கொஞ்சம் மொறுன்னு வருது பாருங்கள். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா நல்லா நம்மளுக்கு வந்துட்டு வெந்துடும். ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், சூப்பரான பீட் ரவா தோசை வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இது சட்னி, கார சட்னி, தேங்காய் சட்னி எதுனாலும் வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, அதையும் பார்த்து செக் பண்ணிட்டு நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.